ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சன்னா மசாலா தான் பார்க்க போகிறோம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஒயிட் சன்னா 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை குக்கரில் போட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, ஒரு வெங்காயம் போட்டு நல்லா கிரைண்ட் பேஸ்ட்டாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பேன் வச்சு 2 ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டு பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சோல்ல அந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அந்த பேஸ்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ணலாம். நல்லா கொஞ்சமாக புதினா போட்டுக்கலாம். நல்லா வதக்குங்க. அந்த பச்சை வாசனை போகிற ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். போட்டு நல்லா அந்த பச்சை ஸ்மெல், அந்த மசாலா ஸ்மெல்ஸ்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம வேக வச்ச சன்னாவை தண்ணியோட ஊற்றி போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மட்டும் எடுத்து வைங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சால்ட்டு பத்தலைன்னா பார்த்து போட்டுக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சோட சன்னா அதை மிக்ஸி ஜாரில் போட்டு கோஸாக அரைச்சிக்கலாம். எதுக்குன்னா திக் கன்சிஸ்டன்சி வரணும், திக்காக வரணுன்றதுக்காக நான் இப்படி இது மாதிரி செய்கிறேன். நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு சன்னா மசாலா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.